இந்த சீரீஸ் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராமிங் டுட்டோரியல் செஷனில் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து 2 ஜாவா டிஃபால்ட் நம்பரை வந்து ஆட் பண்ணி கூட்டி டிஸ்பிளே பண்ண போகிறோம். அடிஷன் ஆஃப் டிஃபால்ட் 2 நம்பர் 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளில் 2 நம்பரை அசைன் பண்ணி அந்த நம்பரை கூட்டி ஃபைனலாக வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இன்டீஜர் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் 5 சொல்லி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் என்றா எக்ஸ்ன்றது வேரியபிள் என்றா மெமரி அலோகேஷன். எக்ஸ்ன்றது ஒரு மெமரி, அந்த மெமரியில் இன்டீஜர் நம்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் 5 நம்பரை வந்து அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். தென் இன்டீஜர் ஒய் என்று சொல்லி ஒரு வேரியபிள், ஸோ அந்த வேரியபிளில் நான் 6 நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். தென் இன்டீஜர் சம் என்று சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த சம் வேரியபிள் என்னவா இருக்குமெண்டா எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருக்கும். ஸோ எக்ஸேம் ஒய்யேம் கூட்டி இந்த சம் என்ற வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன செய்கிறேன்டா நார்மலான சேம் திங் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுறேன். அந்த லைன் என்னவா இருக்குமெண்டா சம். ஸோ இந்த என்ன நான் வந்து ஜஸ்ட் இந்த ஆட் பண்ணின வேல்யூஸை வந்து அங்கே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ அந்த பிரிண்ட் பண்ணுற வேல்யூ என்னவா இருக்குமெண்டா 6 + 5 வந்து இருக்கும். ஸோ இதில் கம்பைல் பண்ணி பார்ப்போம். 6 + 5 11. ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதையே நீங்கள் இன்னொரு மாதிரியும் செய்யலாம். இந்த சம்ன்றதுக்கு பதிலாக நான் டிரெக்டாகவே இங்கே எக்ஸ் + ஒய் என்று சொல்லி கொடுக்குறேன். இந்த லைனை வந்து நான் ரிமூவ் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ தென் நவ் கம்பைல் பண்ணி பார்ப்போம். சேம் அவுட்புட் 11 வந்து வருது. ஸோ என்ன மாதிரி என்றால் நான் இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதில் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணாமல் டிரெக்டாக பிரிண்ட் லைன்லேயே வச்சு ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்டா இதே வந்து நான் இப்படி டிஸ்பிளே பண்ண போகிறேன்டா இதில் வந்து எனக்கு ஜஸ்ட் நார்மலாக டோட்டல் இஸ்ன்னு சொல்லி அந்த வேல்யூ வந்து வரணும். ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ஸோ டோட்டல் இஸ் 11 என்று சொல்லி வருது. ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம், என்ன இங்கேயும் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும், இங்கேயும் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும், பட் இந்த ப்ளஸ் வந்து 2 கூட்டுது, இந்த ப்ளஸ் வந்து 2 சேர்க்குது. ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர், ப்ளஸ்ன்றது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இது இந்த லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து இன்டீஜர் வேல்யூ இருக்குமா இருந்தால் அவ 2 பேரும் ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரிங்கும் ரைட் சைடில் இன்டீஜரும் அப்படி மாறி இருக்குமா இருந்தால் கன்கேட்டினேட் பண்ணும். கன்கேட்டினேஷன்ன்றது சேர்க்கிறது. ஸோ இந்த எக்ஸேம் + ஒய்ஏம் வந்து கூட்டினது டோட்டலையும் இந்த டோட்டல் இஸ்ஸேம் இதையும் வந்து சேர்த்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணும், கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டராயும் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து நாங்கள் 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஜாவா ப்ரோக்ராமை வந்து கூட்டுறக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது, அடுத்து வந்து இந்த ஸ்பெஷல் திங் அபவுட் த ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து ஒரு கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டராயும் ஒரு அடிஷன் ஆப்ரேட்டராயும் ஒர்க் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல்.